ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான சாதத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சாதம் ரெடியாகிட்டு இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பண்ணிடலாம். முந்தின நாள் வச்ச சாதம் மீதியாட்டு இருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சீனி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அண்டிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளவு தான் தேவையான பொருள். அதுக்கப்புறம் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் நேற்று தான் உருக்கினேன், அதனால் மெல்ட் ஆகியே தான் இருக்குது. நம்ம சேனலில் பாலாடையில் இருந்து எப்படி நெய் எடுக்கலாம், தயிர் ஆக்காமல் எப்படி நெய் எடுக்கலான்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த சாதத்தை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிடலாம். அண்டிப்பருப்பை போட்டு வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு கூடயே கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம். நெய்யில் நல்லா வறுத்தெடுக்கலாம். வீட்டில் காய்ச்சின நெய்னால் நல்ல வாசனையாட்டு இருக்கும். நல்ல வறுத்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடாட்டி இருக்கக்கூடிய அதே நெய்லையே சாதத்தையும் போட்டுடலாம். இது மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாட்டு 1.25 கப்பு சாதம் இருந்தது. மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி தான் அடிக்கணும். அதில் தண்ணீர் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த நெய்லையே இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பார்க்கறதுக்கு நெய் இல்லாதது மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நெய் அவ்வளவும் வெளியில் வந்துடும். அதனால் குறைவான நெய்யே போதும். இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இனிப்புக்கு நான் சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணா கூட போட்டுக்கிடலாம். வெள்ளையாட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சீனி போட்டிருந்தேன். நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இனி நம்ம சீனியை போட்டுடலாம். நான் 1.5 கப்பு சாதம் எடுத்திருந்தேன். 1/4 கப்புக்கும் குறைவாட்டு தான் சீனி போட்டிருக்கேன். போதும். சாதம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீனி போடணும். சீனியை போட்ட பிறகு சாதம் குக் ஆகவே செய்யாது. சீனி போட்டிருக்கிறதுனால இனி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். சீனி மெல்ட் ஆக ஆக நெய்யும் வெளியில் வரும். இனி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம ஊற்றின நெய் அவ்வளவும் வெளியில் வந்தாச்சு. வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் போட்டுடலாம். நல்ல மிக்ஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான ரெசிபி இது. நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சாதாரணமாக நம்ம பொங்கல் வைப்போம். அது சர்க்கரை பொங்கல் வைப்போம், இல்லைன்னா வெண் பொங்கல் வைப்போம். அது பால்லாம் ஊற்றி வைக்கக்கூடியது. இது வெறும் நெய் தான் ஊற்றியிருக்கோம். இதை நெய் பொங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அவ்வளவுதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து சூடாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.